ஒரு மிட்டாய் கொடுங்க. அட போயா, போன திருவிழாக்கு 5 காசுக்கு மிட்டாய் வித்தாங்க, இப்ப 25 காசு கேக்குறாங்க. நான் கூட சின்ன பிள்ளை இருக்கும்போது முக்காத்துக்கு 3 சவு மிட்டாய் கொடுத்தாங்களா? அங்கே போய் நீ வாங்கிக்க. என்னடா அது? பொங்கச்சோறு. ஏது? அது குடிச்சிச்சு. ஐயோ அண்ணே 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 எனக்கு இந்தாங்கடா, அடிச்சுக்கிறான்னு சாப்பிடுங்க. இங்க வாடா, உங்க வீட்டுல எல்லாரும் வந்துட்டாங்களா? எங்க? இது வரைக்கும் 10 காளைகளை பிடிச்சு அடக்கிட்டீங்க. ஆனா இப்போ கடைசியா வரப்போறது கள்ளம்பட்டி காளை. இந்த காளைக்கு சொந்தக்காரரு நம்ம காளையோட பெருமையை ஊர் ஜனங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. காளைய பார்த்த உடனே தெரிஞ்சிருப்பாங்க. வேடா மைக்க. இது சாதாரண வைக்கேசன்னு வளர்ந்த காளை இல்லப்பா. அமெரிக்கன் கோதுமையை வேக வச்சு போடுறேன். இதுக்கு மாலிஷ் போட 2 பேரு, கொம்புக்கு பாலிஷ் போட 2 பேரு. நான் தான் ஆம்பளைங்கிறவன். இப்பவே இந்த மாட்டை பிடிக்கலாம். அப்படி பிடிச்சிட்டா அத நெத்தியில் இருக்கிற 12 பவன் டாலரை எடுத்துக்கலாம். ஆத்தாளுக்கு மகனா இருக்கணும்னு நினைக்கிறவன் இப்பவே நைசா ஒதுக்கிக்கலாம். அதோட மாட்டேன் ஏவன் பிடிக்கிறான்னு பாக்குறேன். மாட்டை பிடிச்சா அத நெத்தியில் இருக்கிற 12 பவன் டாலர் மட்டுமல்ல 5000 ரூபாய் ரொக்கம் தினாமா தர. எவனாவது இருக்கிறானா ஆம்பளை ஆம்பளை? நீ போய் அந்த காலை எந்த விவகாரம் கேட்ட ஓடு. இது பொதும்பு கூழ் சரோட கடமாட்டு கண்டு பேச்சு வைக்கிறானா? பேச்சு வைக்கிறா? இது வீர விளையாட்டா? மாட்டை வீரத்தால் அடக்கணும். அதை விட்டுட்டு என்னமோ நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க என்ன ஒத்துக்கிறது? ஊரு ஜனங்க ஒத்துக்கிட்டாங்கல்ல, பணத்தை கொடுங்க, கிராமத்துல சேர்க்கணும். பணத்தை கொடுங்க. இவரு பாத்தியா அவருக்கு? எங்க ஒரு பாட்டுக்காரனுக்கு, எங்க ஒரு பாட்டுக்காரனுக்கு பாட்டுக்காரனுக்கு எங்க பொதுமக்கள் சார்பாக மனமாலை
இன்னும் கொஞ்ச நேரத்தை ஆரம்பிக்க போகுது. எல்லாரும் அமைதியா இருங்க. வழக்கமா சுந்தரபுரி ஜமீன்காரவங்க எல்லா காலையிலும் அடைக்கப்படுவாங்க. இந்த வருஷமும் போட்டிக்கு 7 ஜமீன்காரங்க இங்க வந்திருக்கு. போட்டி ஆரம்பிக்க போகுது. இப்ப வரப்போகுது பொதுப்பு ராமச்சந்திரன் கால. தைரியம் இருக்கிறவங்க பிடிங்க. அடைக்கப்பட்டாங்க. சுந்தரபுரி ஜமீன்காரங்க அடைக்கப்பட்டாங்க. அடுத்து வரப்போகுது சோளங்குருணி சிங்கக்கார. சோளங்குருணிக்காரையை பிடிச்சி தூள் பறத்தி விட்டாங்க. அடுத்து அலங்காநல்லூர் மணிக்கார. அடைக்கப்பட்டாங்க. இதுவரைக்கும் வந்த எல்லா காலங்களையும் சுந்தரபுரி ஜமீன்காரங்க அடைக்கப்பட்டாங்க. எப்ப வரப்போகுது பாரப்பட்டு ஜமீன் யுவராஜோட ராஜகால. அடக்க முடியாம தவிர்த்தாங்க சுந்தரபுரி ஜமீன்காரங்க. ஐயோ ராஜகாலை அடக்க வந்து ஒவ்வொருத்தரா குறைஞ்சிட்டு வராங்க. 2 வீரர்கள் அடக்க வர்றாங்க. 2 வீரர்கள். ஐயோ கடைசி ஆளும் கைவிட்டாரு. இந்த காலை அடக்க யாருமே இல்லையா? இந்த காலை அடக்க யாருமே இல்லையா? ஒருத்தர். அடிமாடுகளே பிடிச்சு பழக்கப்பட்ட சுந்தரபுரி ஜனங்களுக்கு பாலப்பட்டி காளை அடக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். என் ராஜகாளை அடக்கிறதுக்கு உங்க ஊர்ல ஆம்பளையே இல்லையா? ஒரு பையன், ஒரு ஆம்பளை. யுவராஜ் உன் காலையை நான் அடக்கிறேன். என் தங்கமே மூன்று
எங்க மண்ணு கூட மானம் இருக்கு, எங்க ஊர் பொண்ணுங்க கூட வீரம் இருக்கு. எங்க ஊர் பொண்ணுங்களோட சேலை கட்டுறதுக்கு கூட உனக்கு யோகியதை இல்லை. ஞாபகம் வச்சுக்கோ.